ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 29வது ஸ்லோகம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாமபராயணாः. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாமபராயணாः. இன்னும் சிலர் அத்ததா அவ்வாறே அபரே இன்னும் சிலர் அபானே உள்மூச்சுக்காற்றில் பிராணத்தையும் வெளிமூச்சுக்காற்றையும் பிராணம் என்று சொன்னால் என்ன? உள்ளுக்குள்ளே இழுத்துக்கக்கூடிய ஆக்சிஜன். பிராணம் இன்னொரு வாட்டி சொன்னால் பிராணே வெளிமூச்சுக்காற்றையும் வெளிமூச்சுக்காற்றில் அபானம் உள்மூச்சுக்காற்றையும் உள்மூச்சுக்காற்றையில் அபானம் உள்மூச்சுக்காற்றையும் ஜுஹ்வதி ஓமம் செய்கின்றனர். பிராணாபானகதி ருத்வா அப்படின்னு சொன்னால் மூச்சுக்காற்றின் உட்போக்கையும் வெளிப்போக்கையும் தடுத்து பிராணாயாமபராயணாக பிராணனை கட்டி நிறுத்துவதை மேலாக கொள்கின்றனர் சிலர். இப்போது பெருமாள் இந்த ஒரு 5-6 ஸ்லோகத்தில் யாரெல்லாம் எப்படி தவம் பண்ணுறா, யார் எப்படி யோகம் பண்ணுறா, அதில் என்னத்தெல்லாம் ஆகூதியாக வச்சுக்கிறார் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வர்றார் இல்லையா? அதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார்? உள்மூச்சு காற்று மேலே இன்ஹேல் எக்ஸேல் சொல்கிறோமா? இன்ஹேல் என்று சொன்னால் என்ன? உள்ளுக்குள்ளே மூச்சு இழுத்துக்கிறோம். அது நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் நடக்கிறதா? நம்ம அதை கவனித்து உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று எத்தனை செகண்டுக்கு போகிறது, வெளியிலே எத்தனை செகண்டுக்கு அதை வெளியில் விட முடியுது அப்படின்னு நம்ம கவனித்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். ஏன் இந்த டாக்டர் திடீர்னு மூச்செல்லாம் அப்சர்வ் பண்ண சொல்கிறா அப்படின்னு தோணும். ஆனால் அது நம்ம அப்சர்வ் பண்ணாமையே, நம்மளோட கட்டுப்பாடு இல்லாமையே அது தானாக உள்ளுக்குள்ளே வருது, தானாக அதுவே வெளியில் போய்க்கிறது. ஏன்னா அனிச்சையாக செய்யக்கூடிய செயலில் இந்த மூச்சு விடுறதும் ஒரு விஷயமாக இருக்குது. எண்ணிலேருந்தே பிறந்த அண்ணிலேருந்தே அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு யாரும் நம்மளுக்கு என்ன கட்டுப்பாடு இல்லை. ஆனால் அதையே ஒரு ஹோமமாக செய்யணும், அதுவே ஒரு பெருமாளுக்கு ஆகூதியாக இருக்கணும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டால், உள் மூச்சு காற்று இழுக்கிறோமா, அதை ஹோல்ட் இட் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஐயோ ரொம்ப அதிகம், அவ்வளோலாம் முடியாது, 2 செகண்டுக்கு தான் முடியும். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு பிராணாயாமம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கமே இல்லை. அதனால் என்ன பண்ணோம்? மூச்சு காற்றை உள்ளே இழுத்துக்கணும், 2 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணிக்கணும், திருப்பியும் அதை மூச்சு காற்றை ஒரு வலது மூக்கு வழியாக உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டோமான இடது மூக்கு வழியாக அதை வெளியில் விட்டுடணும். அப்படி விடும்பொழுது அதில் என்ன இருக்கும்? அது அந்த 2 செகண்டுக்கு உள்ளே நிறுத்தினமான அதே 2 செகண்டுக்கு வெளியில் விட்ட தான் முடியும். ஆனால் அது பழக்கத்தில் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் 2 செகண்ட் உள்ளே நிறுத்திக்கணுமான அது நிறுத்திக்கின்ற பிறகு அது 4 செகண்டாக வெளியில் விடுறதுக்கு பழக்கப்படுத்திக்க முடியும். ஆமாம், பை ப்ராக்டிஸ் அது நிச்சயமாக வரும். இது வருமானு கேட்டால், ஏன்னா ஷாலோ ப்ரீதிங் தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டால், மூச்சு விடுறது முன்னாடி இருக்கிற ரிப்ஸில் இருக்கிற ஏர் பேக்கெட்ஸ்க்கு மட்டும்தான் போயிட்டு அது அப்படியே வெளியில் போடுது. ஆனால் கடைசி ரிப்ஸோட கடைசி பாகத்தில் இருக்கிற ஒரு ஏர் பேக்கெட், ஆக்சிஜனை வாங்கிக்கூடிய அந்த ஏர் பை ஒன்று இருக்கும். ஈஸ்வர சிருஷ்டியில் உள்ளுக்குள்ளே ஒரு பேக், குட்டியாக பேக் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் போகணும் அப்படின்னு சொன்னால் பிராணாபானவ் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணம் உள்ளே இழுக்கிறது, பிராணே அப்படின்னு சொன்னால் வெளியில் அனுப்புறது. இது 2த்தையும் அனுப்பும்பொழுது உள்ளுக்குள்ளே வந்த மூச்சு காற்றை உள்ளே நிறுத்தி இருத்தி 2 செகண்டுன்றதை ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்தி 4 செகண்டுக்கு உள்ளே நிற்கிறது வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வாய்க்குள்ளே இப்போ சொல்லும்பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லச்சே சரியாக இருக்கும். ஆனால் உண்மையில் 2 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இருத்தி பழக்கப்படுத்திக்கிண்டு அதுக்கப்புறம் வெளியில் விட பழகின்றா அதுவே சிறப்பான காரியமாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த உள்மூச்சு காற்றையும் ஜுஹ்வதி ஹோமம் செய்கின்றனர். அதே போல் பிராணாபானகதி ருத்வா அப்படின்னு சொன்னால் மூச்சுக்காற்றின் உட்போக்கையும்
உட்போக்கு என்ன, உள்ளுக்குள்ளே போகிறது, எல்லா பேக்கெட்ஸ்குள்ளேயும் ஆக்சிஜனை நிரப்பிக்கிறது, ஒரு செகண்ட் நிற்கிறது, திருப்பியும் வெளியில் வருது. அதுபோல் வெளிப்போக்கு எப்படி பண்ணுறது, வெளியில் வந்துடுறது, நல்ல நிதானமாக இழுத்து கொண்ட காற்றை உள்ள வெளியில் விடுறது. அப்புறம் இந்த டாக்டர் சொல்லும்போதே பாருங்க, நிதானமாக அப்படின்னு நிறுத்தி சொல்கிறா. அவ்வளோலாம் இல்லை, சில சமயம் அது விடும்போது என்ன பண்ணோம், மொத்தமாக சேர்ந்து வேகமாக வெளியில் போயிடும். அதுபோல் வெளிப்போக்கையும் தடுத்து பிராணாயாம பராயணாக, பிராணனை என்ன பண்ணுறார், கட்டி நிறுத்துவதை பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லையா. இது சின்ன விஷயம், இது ஒரே வார்த்தையில் எப்படி பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணுறதுன்னா அதில் உள் மூச்சு காற்றை வாங்கணும், நிறுத்தணும், நிறுத்தின பிறகு வெளியில் அந்த மூச்சு காற்றை விடணும். இதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். இன்ஹேல் 2 seconds, எக்ஸேல் 2 seconds. ஆனால் ஹோல்டிங் என்ன இருக்கே, தாரணம் என்றது, அதுக்கும் 2 செகண்ட் அப்படின்னு சொன்னால், அதுபோல் பழக்கப்படுத்தினா அதையும் ஒரு ஹோமமாகவே, ஒரு ஆகூதியாகவே, பிராணாயாமத்தை கட்டி பழக்குவதை கூட ஒரு ஹோமமாக என்ன சுவாமி என்ன பண்ணுறார், யஜ்ஞத்தால் சமர்ப்பிக்கிறார்கள். கட்டி நிறுத்துவதையே மேலாக கொள்வோர் சிலர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.